ஹலோ ஆல். லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஜாவா ப்ரோகிராம் எப்படி ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் பேசிக்கா கிரியேட் பண்ணிட்டு, எப்படி அதுக்குள்ள ஒரு பேசிக்கான ஒரு ஜாவா ப்ரோகிராம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் லாஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது, ப்ராஜெக்ட்டுக்குள்ள எப்படி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றது, தென் பேக்கேஜ் கிரியேட் பண்ணிட்டு, எப்படி ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐடியே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், ஒரு சின்டாக்ஸ் வந்து நமக்கு குடுத்துருக்கும். ஸோ அத பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு பேசிக்கா ஒரு ஜாவா ப்ரோகிராம் எழுதி, அத எப்படி கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ வாங்க லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள எஸ்ஆர்சி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள com.basics அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா பேக்கேஜ் கிரியேட் பண்ணி நீங்க ஒரு ப்ரோகிராம் பண்றீங்க அப்படின்னா தான் உங்களோட உங்களோட ஃபைல்ஸ், கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக்கா ஒரு ப்ரோகிராம் பிராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் தான் நான் எக்லிப்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ நான் ஜஸ்ட் அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் இல்ல. பட் ஃபியூச்சர்ல ஒரு ஐடி கம்பெனில ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஒரு டீம்ஸோட ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்குள்ள ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணி ஸோ அதுக்குள்ள நீங்க கிளாஸ் ஃபைல் மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட ஃபைல்ஸ் வந்து ப்ராப்பரா மெயின்டெயின் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த com.basics அப்படிங்கிற பேக்கேஜ்க்குள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் வந்து சின்டாக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்லியிருந்தேன். எப்பயுமே ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அது டாட் ஜாவா அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ல தான் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? சரி பாருங்க, இதுதான் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது நம்ம கிளாஸ் ஃபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா, டாட் ஜாவா அப்படிங்கிற நேம்ல வந்து சேவ் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், உங்களுக்கு நம்மளோட ஐடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு குடுத்துரும். பேக்கேஜ் நேமும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேசிக்கான ஸ்ட்ரக்சர் பப்ளிக் கிளாஸ் ஹலோ இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் கிளாஸ் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் வந்து கிளாஸு. ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு, கர்லி பிரேசஸ் குடுத்துருக்கோம். ஓப்பன் அண்ட் குளோஸ் கர்லி பிரேசஸ் குடுத்துட்டு, அதுக்குள்ள ஒரு மெயின் மெத்தட் குடுத்துருக்கோம். ஸோ, இப்ப அந்த மெயின் மெத்தட்குள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். நான் சின்டாக்ஸ்ல சொன்ன மாரி நான் சின்டாக்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றப்ப சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இத டெலிட் பண்ணிட்டு Ctrl+C. ஸோ வந்து இப்போ நான் டைரக்டா ஜஸ்ட் ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிட்டேன். நீங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கோட் ரைட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க ப்ராப்பரா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டைப் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து அது மறக்காது. உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ டைரக்ட்டா ஜஸ்ட்டு ஷார்ட்கட்ல நான் இது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ங்கிறத வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ள எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறோம் அப்படின்னா, எதுக்கு? கன்சோல்ல ஏதாவது பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ட யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்க இத ரைட் பண்ணதுக்கப்புறம், ஒரு பிராக்கெட் குடுத்துட்டு அந்த பிராக்கெட்குள்ள டபுள் கொட்டேஷன் இந்த டபுள் கோட்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா தான், நீங்க இதுக்குள்ள என்ன டைப் பண்ணாலும், அது உங்களால கன்சோல்ல பார்க்க முடியும். நான் வந்து இப்ப என்ன குடுக்குறேன்னா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ அப்ப இன்னொரு மெயின் திங் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறீங்க அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பல்சரி செமிகோலன் குடுத்து தான் க்ளோஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்க பாருங்க, நீங்க செமிகோலன் குடுக்கல. ஸோ அதனால ஒரு ஐடியே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெட் கலர் எரர் மாதிரி நமக்கு த்ரோ பண்ணுது. ஸோ இத வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு மெயின் யூசேஜ் ஆஃப் ஐடி. நீங்க ஐடியில ஒரு கோட் பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா, ஏதாவது சின்டாக்ஸ்ல எரர் இருக்கு. ஏதாவது அப்படின்னா, உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு சஜஷன் குடுக்கும். ஏதோ எரர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கம்பைல் பண்றப்பவே செக் பண்ணிக்கலாம். ஸோ கம்பல்சரி செமிகோலன் குடுத்துட்டு, ஒன்ஸ் நீங்க ஒரு உங்களோட கோட் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களோட ஃபைல சேவ் பண்ணணும். ஸோ அதுக்கு Ctrl+S குடுத்து சேவ் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களோட கோட் எல்லாமே ரைட் பண்ணதுக்கு அப்புறம் Ctrl+S குடுத்து உங்க ஃபைல சேவ் பண்ணிட்டு, ஃபைல் மேல கிளிக் பண்ணி, இங்க பார்த்தீங்கன்னா ரன் ஆஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது குடுத்துட்டு ரன் ஜாவா அப்ளிகேஷன் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கு பார்த்தீங்களா? ரன் கான்ஃபிகரேஷன் கிடையாது. ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இத கிளிக் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஒன் குடுத்தீங்க அப்படின்னா, ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது நமக்கு இங்க கன்சோல்ல பிரிண்ட் ஆகும் பாருங்க. ஸோ நீங்க இங்க வந்து நான் ஹலோ வேர்ல்டு தான் குடுக்கணும் அப்படி இல்ல. உங்களுக்கு என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்? உங்க நேம் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுமா?
லைக் திஸ் இஸ் மை ஜாவா ப்ரோக்ராம், லைக் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அந்த மாதிரி நீங்கள் இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்தாலும் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கன்சோலில் பிரிண்ட் ஆகும். லைக் நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் லைன் ஒன்று எழுதிக்கிறேன். நான் வந்து ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக எழுதி பழகுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன் செகண்ட். இது எப்படி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நான் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். பட் நீங்கள் இப்போ லைக் ப்ரோக்ராம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே system.out.println அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக எழுதும்போது தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக ஞாபகம் இருக்கும். ஃப்யூச்சரில் எந்த ஒரு லைக் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது அதில். ஸோ இங்கே என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோட் அப்படின்னு கொடுப்போம். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் கன்சோலில் அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிவிடுங்க. கிளாஸ் கிரியேட் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு ஒரு ப்ராப்பரான நேம் கொடுத்துட்டு அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லி ஒரு மெயின் மெத்தட் கொடுத்துட்டு அந்த மெயின் மெத்தட்குள்ளே இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நீங்கள் ஒன்ஸ் ஃபைல் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன் ஏதாவது கோட் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைல் நேமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்குது. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இன்னும் நீங்கள் ஃபைல் சேவ் பண்ணலை அப்படின்னு மீனிங். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் Ctrl+S கொடுத்து உங்கள் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் ஃபைல் மேலே கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகிடுங்க. பாருங்கள், லைக் நம்ம 2 ஸ்டேட்மெண்ட் லைன் எழுதியிருக்கோம். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று லைக் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கோடில் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எப்படி ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸில் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஜாவாவோட பேசிக்ஸ் கான்செப்ட் லைக் வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக மூவ் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட்ஸில் லைக் நீங்கள் டைப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.